கண்டினியூஷன் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி பார்த்துடலாமா? எகெயின் வந்துட்டு கரண்ட் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? கருகின கேக்கை எல்லாம் தூக்கி சீக்கிரமாக தூர போட்டுட்டு டின்னை எல்லாம் கழுவிட்டு பேட்டர் வேக வேகமாக ரெடி பண்ணி மறுபடியும் பேட்டர் போர் பண்ணிவிட்டு எடுத்து ஓடிஜிக்குள்ளே வச்ச உடனே எகெயின் கரண்ட் போயிடுச்சு. சரி மறுபடியும் தூக்கி அதை குக்கரில் வை அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சுட்டு குக்கரில் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கரண்ட் வந்துச்சு. சரி குக்கர்லேருந்து தூக்கி ஓடிஜியில் வை, ஓடிஜிலேருந்து தூக்கி குக்கரில் வை அப்படின்ட்டு ஒரு 2-3 வாட்டி கரண்ட்டும் என்னை வந்துட்டு பாடாப்படுத்தி எடுத்துச்சு. ஒரு வழியாக வந்துட்டு கேக்கை ரெடி பண்ணி கஸ்டமர் கேட்ட டைமுக்கே கொடுத்துட்டேன்னு வைங்களேன். அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு ஒரு வழியாக. இந்த கேக் வந்துட்டு நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி கேக் டிசைன் பண்ணியிருக்கேன். பட் அதே மாதிரி வேணும்னு சொன்னதுனால அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு. என்ன ஃப்ளேவர் அப்படிங்கிறது வந்துட்டு மறந்துட்டேன். நெக்ஸ்ட் கேக் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அக்கா பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் அனுப்பி கேட்டேன். ஓகே அப்படின்ட்டாங்க. சீக்கிரமாக போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டு பண்ணி கொண்டு போய் சர்ப்ரைஸாக வீட்லேயும் கொடுத்துட்டு வந்துட்டோம். கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் கேக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அருள்பேட்டை ஏரியாவில் ஹோம் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.